அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். உழைத்து ஓடாய் போகும் தந்தையின் வழி தாய்க்கு தெரியும். ஆனால் பிள்ளைகளுக்கு தெரியாது. இருக்கும் சொத்தை விற்று படிக்க வைத்துவிட்டு வெறுமையாய் பிள்ளைகளை நம்பி வாழ்க்கையை தொலைத்து நிற்பவர்கள்தான் தந்தைமார்கள். இப்பொழுது இருக்கும் பிள்ளைகள் தகப்பன் கொடுக்கும் சுகபோகங்களை அனுபவித்துவிட்டு என்ன சேர்த்து வைத்தாய் என்று நாக்கூசாமல் கேட்பவர்களாகத்தான் பெரும்பாலும் இருக்கின்றார்கள். எவ்வளவு சேர்த்து வைத்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைத்திருக்கலாம் அப்பா என்று சொல்வார்கள். அவர்கள் ஏதாவது சேர்த்து வைத்தார்களா என்றால் இருக்காது. நல்ல குணமுள்ள தந்தைகளுக்குத்தான் இப்படிப்பட்ட வேதனைகள் பிள்ளைகளால் ஏற்படுகின்றன. அதே தீய பழக்க வழக்கம் உள்ள தகப்பனை கொண்ட பிள்ளைகள் இன்று அப்பா திருந்துவாரா, நாளை திருந்துவாரா, இன்றாவது வீட்டில் சண்டை இல்லாமல் இருக்குமா என்ற அச்சத்தில் வாழ்ந்து முட்டி மோதி மேலே வந்து விடுவார்கள். ஓய்வு பெற்ற பின்னும் வேறு வேலை தேடி ஓடுகிறார்களே, அவர்களுக்காகவா? அவர்கள் மட்டுமா சாப்பிடுகிறார்கள்? வீட்டில் உட்கார்ந்து சாப்பிடுவர்களுக்காக அல்லவா இவர்கள் ஓடுகிறார்கள்? எப்பொழுது பிள்ளைகள் தந்தையின் வழியை உணர்வார்கள்? அம்மாவாவது மனவேதனையை வாய்விட்டு சொல்லி அழுது தீர்த்து கொள்வார். பிள்ளை தான் ஒரு தந்தையாய் மாறிய பின்புதான் தந்தையை பற்றி உணர்வானா? தந்தை இருக்கும்போதே அவர்களை நல்ல விதமாய் வைத்திருப்பது பிள்ளைகளின் கடமை அல்லவா? இதை மறந்துதான் போகிறார்கள் பிள்ளைகள். அறிவையும் நல்ல வாழ்க்கையையும் கொடுத்ததற்கு பிள்ளைகள் என்ன தரப்போகிறார்கள்? துன்பத்தை தராமல் இருந்தால் போதும். என் அப்பாவை பெண் பிள்ளைகள் அனைவருக்கும் பிடித்தது. ஆண் பிள்ளைகளுக்கு பிடிக்கவே இல்லை. பெண் பிள்ளைகள்தான் அப்பாவின் கடைசி காலத்தில் நன்றாக வைத்திருந்தார்கள். தண்ணீரில் மீன் அழுதால் யாருக்கு தெரியும்? இந்த நிலைதான் தந்தையர்களுக்கு. ஒரு சில தந்தையர்கள் தாயை விட அதிகமாக பாசத்தை பிள்ளைகள் மீது வைத்து விடுவார்கள். இப்படி சுமை தாங்கிகளாய் வாழும் நல்ல தந்தைமார்களுக்கு அடியேனின் வணக்கங்கள்.